ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சரடி கேஸ் பக்கம் அப்புறம் சரடி கேஸையில் நம்ம முத்து ஒரு பக்கம் எல்லாருக்கிட்டே போய் கேட்டுட்ருக்காங்க. ஐயோ அப்பா, நான் செஞ்சது தப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்பா அப்படிங்கிறாங்க. இது பார்க்கும்போது எப்படி இருக்குது? அங்கிள் நான் செஞ்சது தப்பா நீங்கள் சொல்லுங்கள், ஆன்ட்டி நான் செஞ்சது தப்பா நீங்கள் சொல்லுங்கள், ஐயோ யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் தவிக்க இவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாவை துரத்தி விட்டாங்க. மீனா ஒரு பக்கம் திரும்ப வந்திருக்காங்க. வந்தது கூட தெரியாத அளவுக்கு நீதானம் இல்லாமல் இருக்காரு. நீ வெளியே போன்னு சொல்லியே துரத்தி விட்டாரு. அங்கே ஒரு பக்கம் முதல் இரவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. டே பக்கிகளை, உன்னால என் வாழ்க்கையே போச்சு, கடைசியில் நீ இந்த வேலையை பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க மேலே வந்து ஏறி உட்காந்துட்டாங்க. வந்தது கூட தெரியல அவங்களுக்கு. சரி பரவாயில்ல, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சீதா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா வந்து கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவாங்க எங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க. உங்கள் மாமாவை பற்றி நீ பேசாதாங்கிறாரு அருண். டே தம்பி, உன் வேலையை போட்டு காமிக்கிற பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்துட்டு என் புருஷன் நல்லவன் தான், கண்டிப்பாக எனக்கு தேடி வருவாருன்னு சொல்லிட்டு படுக்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பஞ்சாயத்தை கூட்டுறாருங்க. என்னடா அது, சட்டசபை கூடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒன்று முடிவு பண்ணிட்டு கடைசியில் பஞ்சாயத்தை கூட்ட ஆரம்பிச்சாங்க. அதாவது முத்து மேலே கம்ப்ளைண்ட்டாக அடுக்க முத்து பண்ணது தப்பே கிடையாது, மீனா பண்ணது தப்பு கிடையாதுன்றாங்க நம்ம ஸ்ருதி. கடைசியில் பார்த்தா மீனா மேலே என்ன தப்பு இருக்கு, நீ மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிறாங்க. மனோஜ் ஒரு பக்கம் உன்னை ரவி மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிறாராமா. டே ஓடி, நாங்கள் ஒன்றும் பணத்தை தூக்கிட்டு ஓடலையே, நாங்கள் கல்யாணத்தை தாண்டா ஓடி போய் பண்ணோன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கழுவி ஊற்றுறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ள ஆனால் இப்படி ஒரு சண்டை வர்றது இது வழக்கமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மீனாவை போய் கூட்டு வருவியா மாட்டியான்னு சொல்லி கேட்க, அவன் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம விஜயா இதான் சான்ஸ்ன்னு இப்படி சொல்கிற, சமையக்க ஆள் இல்லைன்னு நீ பார்க்குற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா காஃபி கேவலமாக இருக்குன்னு கழுவி ஊற்றுறாங்க. தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி